நாய் என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா உடனடியா என்ன செய்யணும்? உடனடியா அந்த ஒரு நாய் என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ரத்தம் வரல, சும்மா கடிச்சது, பல்லு மட்டும் தான் பட்டிருக்குது, அதுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா? கண்டிப்பா போகணும். வீட்டுல வளர்க்குற நாய் கிடைச்சிட்டா நம்ம ஒரு மாதிரி அலட்சியமா அப்படி விட்டுறலாமா சாதாரணமா? அவங்க அதை நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த உணவுகளை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னா என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும்? ஒருத்தர் நாய் கடிச்சிருச்சு, அவர் இந்த மாதிரியான தடுப்பு மருந்துகள், இந்த வேக்சின் இதெல்லாம் போடாம இருந்தாரு அப்படின்னு சொன்னா நாய் மாதிரியே குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதா? நீங்க சொல்ற கடைசியா சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பேஷண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா, அதாவது முதல் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள், 14ஆம் நாள் எப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 தடவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 100% நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லிடலாமா? ரேபீஸ் வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. சனீஸ்வர காட்சி நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாய்க்கடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி நிற்குது. கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்க 4,80,000 பேரை தாண்டி இருக்கு. இந்த சூழல்ல நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா உடனடியா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி விரிவா பேசுறதுக்காக டாக்டர் தவ பழனி என் கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை தொடர்பாக கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையா மாறி இருக்குது இந்த நாய்க்கடி அப்படிங்கிறது. நான் முதல்ல இந்த நாய்க்கடிக்கு முதல்ல நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்? ரேபீஸுங்கிறது நாய்க்கடியால் வர பெரிய பாதிப்பு ரேபீஸுங்க. ரேபீஸ்க்கு மருத்துவமே இல்லை, ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரேபீஸை தடுக்கலாமே ஒழிய ட்ரீட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ரொம்ப தலையாய ஒரு பிரச்சனை தான். முதல்ல சரி, இப்படி ஆரம்பிக்கலாமே இந்த விஷயத்துல, நாய்க்கடி விஷயத்த. ஒரு நாய் என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ரத்தம் வரல, சும்மா கடிச்சது, பல்லு மட்டும் தான் பட்டிருக்குது, அதுக்கு உடனே ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா? கண்டிப்பாக போகணும். பல்லு பட்டிருந்தாலும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல், நகம் பட்டிருந்தால் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். ரேபீஸ் பரவுறது பல வகையில் பரவலாம். நகத்தில் வைரஸ் இருக்கலாம், இது ஒரு வைரஸ் மூலியமாக பரவுகிற ஒரு நோய். உடனடியாக என்னன்னா, இது எவ்வளோ நாள் கழித்து உங்களுக்கு பாதிப்பு தெரியுங்கிறதும் ரொம்ப வேறுபடும். 10 நாள்லேருந்து 2-3 வாரத்துலேருந்து 3-4 மாதம் தாண்டி கூட ரேபீஸ் வந்ததுக்கான இதெல்லாம் இருக்குது, நமக்கு குறிப்பு இருக்குது நமக்கு. அதனால் எப்போ வருங்கிறதும் தெரியாது. ஆரம்பத்தில் நல்லா இருக்குங்கிறதால விட்டுருவாங்க, காயம் காஞ்சிச்சுங்கிறதால விட்டுருவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ரத்தம் வரலாங்கிறதால கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இது எல்லாமே ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நாய் என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டாக உடனடியாக என்ன செய்யணும்? உடனடியாக அந்த காயத்தை பல்லோ நகமோ பட்ட இடத்த ரொம்ப நேரம் 15 நிமிஷம் ஓடுற தண்ணீரில் கழுவணும். அதை பல பேர் பண்ண மாட்டாங்க, லேசாக கழுவிட்டு விட்டுருவாங்க. 15 நிமிஷம் ஓடுற தண்ணீரில் நம்ம கழுவினோம்னா வைரல் லோடு அந்த மாதிரி அதை போடணுமா? சோப்பு போடுறது பெட்டர். சோப்புக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா சோப்பும் போட்டு 15 நிமிஷம் கழுவுனீங்கன்னா வைரல் லோடு ரொம்ப குறைஞ்சிரும். அதுதான் மெயின் ட்ரீட்மெண்ட். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போகணும். நம்ம பொது சுகாதார துறை நல்லா இருக்கிற தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் ஆகட்டும், இல்லை வேறு எங்கேனாலும் இந்தியாவில், இல்லை எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சரி, ரேபீஸ்க்கான ப்ரொஃபிலாக்சிஸ், அதாவது ரேபீஸ் தடுப்பு ஊசி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் கிடைக்கும். தடுப்பு ஊசியும் போடணும், இம்யூனோகுளோபுலின்னு சொல்கிறது நம்ம, அதுவும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது ரெண்டுமே போட்டுக்க வேண்டிய கட்டாயம். முக்கால்வாசி நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஊசிக்கு போய் பொறுப்பாக போட்டுக்குவாங்க. மேற்கொண்டு இன்னும் ஒரு 3 ஊசி போடணும். அது ஒன்று மறதியாலேயோ இல்லை இது பரவாயில்ல தானேன்னு லேசாக விட்டுறாங்களா என்னன்னு தெரியல, அதையும் பண்ணாமல் விட்டுறாங்க. 4 ஊசியும் போட்டு நாள் இம்யூனோகுளோபுலின் போட்டால் அது இது வெரி எஃபெக்டிவ் வேக்சின். ரொம்ப நோய் தடுப்புக்கான ஒரு சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம்.
அதனால் அது கண்டிப்பாக பண்ணணும் எல்லாரும். ம். மொத்தமா எத்தனை ஊசி டாக்டர் போடணும்? ஒரு நாய் கடிச்சிருச்சு, அது தெரு நாயோ வீட்டு நாயோ ஏதோ ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை ஊசிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாய் கடித்த அன்னைக்கு ரேபீஸுக்காக 2 ஊசி போடுவாங்க. ஒன்று வந்து இந்த ரேபீஸ் வேக்சின்கிற தடுப்பூசி, இன்னொன்று இம்யூனோகுளோபுலின். அதை அந்த கடிப்பட்ட காயத்திலே போடுவாங்க. இல்லைன்னா அருகாமையில் வேறு எங்கேயாவது போடலாம். ஸோ 2 ஊசி போடுவாங்க முதல் நாள். அப்புறம் அதுக்கப்புறம் 3ஆம் நாள், 7ஆம் நாள், 14 நாள் 4 ஊசி மொத்தமாக போடணும். இது தவிர நாள் தவிர இன்னொரு 3 நாள் போடணும். இந்த அதாவது முதல் நாள், 3ஆம் நாள், 7ஆம் நாள், 14ஆம் நாள் இப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 தடவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 100% நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லிடலாமா? ஆமாம், கண்டிப்பாக. இதெல்லாம் ப்ராம்ப்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா 100% சேஃப். உலக அளவில் ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது நோய் தடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரேபீஸ்க்கு தான். வீட்டில் நான் வளர்க்குற நாய், நான் அந்த நாய்க்கு வந்து தடுப்பூசிகள்லாம் போட்டிருக்கேன், அதனால் அது என்ன அது கடிச்சதுனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வளர்க்குற நாய் கிடச்சிட்டா நம்ம ஒரு மாதிரி அலட்சியமாக அப்படி விட்டுடலாமா சாதாரணமாக? அவங்க வந்து அதை ரொம்ப ஊர்ஜிதமாக சொல்ல முடிஞ்சதுன்னா, அதாவது 3 வேக்சினேஷன் அது பிறந்ததுலேருந்து அவங்கக்கிட்டே வளர்ந்து அதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அப்பயும் கூட வி கேன் நெவர் பி சர்டன், உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் போய் தடுப்பூசி போட்டுக்கிறது தான் அட்வைசபிள். இந்த 4 ஊசிங்கிறது அது வீட்டில் வளர்க்குற நாயோ அல்லது ரோட்டில் சுற்றுற நாயோ எந்த நாயாக இருந்தாலும் 4 ஊசி அப்படிங்கிறது அவசியம். சரி, ஒருவேளை அந்த ரேபிஸ் இந்த நாய்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது ஏதாவது கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? இந்த நாய்கிட்ட வந்து ரேபிஸோட இது இருக்குது, வைரஸ் இருக்குது, அது கடிச்சா அது பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்க முடியுமா பார்த்த உடனே? சரி, இதுக்கான சில பாயிண்டர்ஸ்லாம் இருக்குங்க. ஆனாலும் அது ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. அதாவது நாய் ரொம்ப சோர்வாக இருக்குது, இல்லை நாய் நீங்கள் போய் அன்ப்ரோவோக்ட் பைட்டுன்னு சொல்லுவாங்க, அதால் நீங்கள் அது கிட்டையே போகாமல் தானாக வந்து உங்களை துரத்திட்டு வந்து கடிக்குது, இல்லை அக்ரெசிவ் பிஹேவியர், இப்போ நிறையா எச்செல்லாம் ஒழுவிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த நாய்க்கு ரேபீஸ் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம்பாங்க. இதெல்லாம் நம்ம யாருமே அனிமல் பிஹேவியர் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்க மாட்டோம். அதனால் இதெல்லாம் நம்பவே முடியாது. இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். இதெல்லாம் பார்த்துட்டு இது ரேபீஸ் நாயா இல்லையாங்கிறத வச்சு தடுப்பூசி போடுறங்கிறதுலாம் கிடையாது. கடி வாங்கிட்டீங்கன்னா தடுப்பூசி போடணும், அதுதான் பாட்டம் லைன். ஒரு வேளை வராங்க, ஃபர்ஸ்ட் ஊசி போடுறாங்க, எனக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு எதாவது இருக்கா? பார்ஷியல் இம்யூனைசேஷன், பார்ஷியல் இம்யூனிட்டி தான் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது தடுக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக குறையும். நீங்கள் முதல்லையே கேட்டிங்க இல்லையா, 4 ஊசி போட்டால் 4 ஊசியும் அந்த இம்யூனோகுளோபுலினும் சேர்த்து போட்டோம்னா அது நோய் தடுப்புக்கான சாத்தியக்கூறு ரொம்ப அதிகம், 100% கிட்ட. இப்போ இவங்க 2 தான் போட்டாங்க, 1 தான் போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கு வந்து குறையும். ரிஸ்க்கு குறையும்னா தடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு குறையும். இன்னும் சில வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நான் கவனிக்கிறோம். அதாவது வந்து ஒருத்தரை வந்து நாய் கடிச்சிருது, அவர் வந்து வேக்சின் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் திடீர்னு நாய் மாதிரியே குலைப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில வீடியோக்கள்லாம் கூட பார்க்குறோம். ஒருத்தரை வந்து நாய் கடிச்சிருச்சு, அவர் இந்த மாதிரியான தடுப்பு மருந்துகள், இந்த வேக்சின் இதெல்லாம் போடாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாய் மாதிரியே குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதா? ஆமாம், அது ரொம்ப கொடுமையான ஒரு டெத்துங்க, ரேபீஸ் டெத்துங்கிறது. அதாவது நீர், காற்று, இது எல்லாமே ப்ரொவோக்கிங் ஃபேக்டர். அதெல்லாம் பார்த்தா அவங்கள உடம்பெல்லாம் ஸ்டிஃப் ஆகி ரொம்ப பிஹேவியரல் டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நாய் மாரி குறைக்கலாம். தண்ணியெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அஜிடேட் ஆவாங்க, அதாவது அவங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ட்ரமர்ஸ்லாம் வரலாம். கடைசியில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன், அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி. ரேபீஸ் வந்துருச்சு அப்படின்னா, ரேபீஸ் ஒருத்தங்க நீங்கள் இப்போ சொல்கிற கடைசியாக சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பேஷண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா அவங்க இறக்க போகிறது உறுதி. ரேபீஸ் வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% இறந்துருவாங்க. ரேபீஸ் எப்படி தெரியும்னா, ஆரம்பத்தில் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஜுரம் அதிகமாக இருக்கலாம், நாளடைவில் ஹைட்ரோஃபோபியான்னு சொல்கிறது, நீரை பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப ஒரு அஜிடேஷன் வரும். அதேமாதிரி காற்று வேகமாக வந்தாலே வந்து காற்று மேலே பட்டாலோ இல்லை நீர் பார்த்தாங்கனாலோ, நீர் சத்தம் கேட்டால் கூட
அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப சகிப்புத்தன்மை குறைஞ்சி ரொம்ப அஜிடேட் ஆவாங்க. இது வந்து இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஐசோலேஷனில் தான் வச்சு ட்ரீட் பண்ணுவோம். ஃபேமிலியை கவுன்சில் பண்ணுறோம். இதுக்கு பெருசாக ட்ரீட்மெண்ட் இல்லை, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட். அதாவது அவங்க அஜிடேஷன்லாம் குறைக்கிறதுக்கு தூங்கிறதுக்கு மருந்தெல்லாம் கொடுப்போமே தவிர ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. ரேபீஸ் வந்தவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க. ரேபிஸ் வந்தவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறத அந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சுருந்தால் கூட எவ்வளோ நாள் அவங்க தாக்குப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அது வேறுபடுங்க. யூஸ்வலாக 4-5 நாளைக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். 1-2 நாள்லேயே ரேபீஸ் இந்த அட்வான்ஸ் ஹைட்ரோஃபோபியா வர ஸ்டேஜில் வந்தாங்கன்னா 1-2 நாளைக்குள்ளேயே இறந்துருவாங்க. இந்த இப்போ இன்னொரு தகவல் கூட நான் சமீபத்தில் படித்தேன். இந்த நாய்களை இப்போ வந்து பிடிச்சிட்டு போய் இந்த கருத்தடை அப்படிங்கிறது ஒன்று பண்ணுறாங்க இல்லையா? கருத்தடை பண்ண பிறகு நாய்களுக்கு வந்து இந்த வெறி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதாக இருக்கா? கருத்தடை பண்ணுறது வந்து ரேபீஸ் வராமல் இருக்கிறதுக்காக இல்லை. கருத்தடை வந்து இனப்பெருக்கத்தை குறைக்கிறதுக்கு. நீங்கள் ரோட்டில் இருக்கிற மீன் ஸ்ட்ரே டாக்ஸ் ப்ராப்ளத்தை கம்மி பண்ணுறதுக்காக தான் கருத்தடை பண்ணுறாங்க. ரேபீஸ்க்கும் அதுக்கும் நேரடியான சம்மந்தம் எதுவும் கிடையாது. இல்லை, நான் கேட்குறது கருத்தடை பண்ண நாய்களுக்கு வந்து வெறி பிடிக்கிற தன்மை அப்படிங்கிறது ஏதாவது அதிகமாகிறத வந்து நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல எதுவும் இல்லை. இல்லை 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 அது அது சும்மா ஒரு ஃபேக்கான தகவல் தான். அதுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ் எதுவும் கிடையாது. கருத்தடை பண்ணோம்னா அவங்க பிஹேவியரல், அதாவது ரேபீஸ் வராமல் தடுக்க முடியுங்கிறதெல்லாம் சுத்தமாக ஒரு பேசிஸ் இல்லாத ஒரு விஷயம். சரி டாக்டர், இப்போ வந்து ஒரு நாய் வந்து என்னை கடிச்சிருது. ஒரு 10 வருஷம் ஆகிடுது. எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாய் கிடைக்குது. நான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த 4 வேக்சின் நான் போட்டுக்கிட்டேன். 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ பிறகு அதுக்கு பிறகு அதனால் ஏதாவது பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வேக்சினால் இல்லை, இந்த என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச நாய் கடியால் எனக்கு இப்போ பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை? இல்லை, இந்த ரேபீஸ் யூஸ்வலாக 6 மாதத்துக்குள்ளே வந்துருங்க. ஸோ காமனஸ்ட் பீரியட் வந்து 6 வாரத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே தான் வரும், ரொம்ப காமனாக வர்றது. ஆனால் 6 மாதம் வரைக்கும் வரலாம், இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி போகலாம் மேக்ஸிமம். ஆனால் 10 வருஷம் கழிச்செல்லாம் நீண்ட நாள் பாதிப்பு நாய்க்கடியால் அப்படிங்கிறது இல்லை. மெயின் விஷயம் முதல்ல வூண்ட் இன்ஃபெக்ட் ஆகும், ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும், அதை கழுவணும், அப்புறம் தடுப்பூசி உடனடியே போட்டுக்கணும். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணால் கூட 6 மாதத்துக்கு பிறகு ஒருவேளை வரத்துக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்கா? ரேபீஸ் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. வேக்சின் போடாதவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? ஆமாம் ஆமாம். அதுவும் 10 வருஷம்லாம் ஆகாது. யூஸ்வல் பீரியட் நாம் சொல்கிறது வந்து 6 மாதம் வரைக்கும்னு சொல்லுவாங்க ரேபீஸ் வரத்துக்கான டைம் பீரியட். ஸோ 10 வருஷங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. 10 வருஷம்லாம் எதுவும் வராது, பாதிப்பு இருக்காது. ஓகே ஓகே. நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால் என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும்? ரேபீஸுக்கு சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பத்தியம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக கிராமங்களில் சொல்லுவாங்க நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சிக்கன் சாப்பிடாத, மட்டன் சாப்பிடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு சயின்டிஃபிக்காக எந்த பேசிஸும் இல்லைங்க. நம்ம இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஆகட்டும், இல்லை ஓவர்சீஸ் பாடிஸ் ஆகட்டும், அந்த மாதிரி பத்தியம்லாம் எதுவும் ரெக்கமெண்ட், இட்ஸ் நாட் ரெக்கமெண்ட். ஓகே. இந்த உணவுகளை எடுத்துக்கணும் கூடுதலாக அந்த சமயத்தில், நாய் கடித்த சமயத்தில், அப்படி ஏதாவது சொல்லலாமா? அதுவும் இல்லைங்க. வூண்ட் ஹீலிங்க்கு பொதுவாக கொஞ்சம் புரத சத்து ஜாஸ்தி சாப்பிட்டிங்கன்னா, பெரிய கடி நிறையா தையல்லாம் ஏகப்பட்டது, தையல் பொதுவாக போட மாட்டோம், அந்த வூண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் ஹீல் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வேணால் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். சமீபத்தில் நீங்கள் பார்த்த நிறைய கேசஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. சமீப காலங்களில் நீங்கள் பார்த்த கேசஸில் வந்து அதிகம் கடி வாங்கி வர்றது அப்படிங்கிறது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயிட்டிருந்து கடிச்சு வராங்களா, இல்லை ஸ்ட்ரீட் டாக் வந்து கடிச்சு வராங்களா? நான் இது வரைக்கும் பார்த்த ரேபீஸ் எல்லாமே தெரு நாய் கடிச்சு வந்தது தான். வீட்டில் வளர்த்த நாயில் ரேபீஸ் வந்தது இல்லை. ஆனால் நாய்க்கடி காமனாக வர்றது ரெண்டுத்துலேயுமே சொல்லலாம். ஸோ வீட்டில் வளர்த்ததும் சரி, வெளியில் இருக்கிற நாயும் சரி, கடிபடுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஆனால் நான் பார்த்த ரேபீஸ் டெத் எல்லாமே வந்து தெருநாய்கள்ல தான். இன்னொரு விஷயம் டாக்டர், பொதுவாக இந்த சின்ன பசங்களை தான் அதிகமாக நாய் கடிக்கிறத நம்ம இப்போ சமீப நாட்களில் பார்க்குறதுங்கிறது வந்து குழந்தைங்களை துரத்தி கடிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிற பசங்களை துரத்தி கடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதுக்கு ஏதாவது பர்டிகுலராக காரணம் இருக்கா டாக்டர்? அனிமல் பிஹேவியர் தாங்க. சின்ன பசங்களை பார்த்தா ஈஸி டார்கெட்னு நினைக்கலாம் அந்த மிருகங்கள். ரெண்டாவது, பசங்க பொதுவாக ஓடுவாங்க. ஸோ நாய் ப்ரொவோக் பண்ணுறது வந்து அந்த சும்மா நடந்து போகிறவங்களோட ஓடுறவங்கள எப்பயுமே அது சேஸ் பண்ணி கடிக்க பார்க்கும்.
ரெண்டாவது அவங்க அதை திருப்பி அதை எதிர்த்து மிரட்டுறதுக்கான ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் இருக்காது குழந்தைங்களுக்கு. இப்படி பல ரீசன்ஸ் சொல்லலாம். எல்லாம் ஆனால் பிஹேவியரல் அண்ட் அனிமல் சைக்காலஜி பேஸ் பண்ணி தாங்க. நாய்க்கடிக்கான தெளிவான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இதுதான் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? நாய் கடிச்சிருச்சுன்னா உங்களை நீங்கள் ஓடுற தண்ணீரில், அதாவது டேப் வாட்டர்லேயோ இல்லை ஓடுற தண்ணியில் அதை ஒரு 1/4 மணி நேரம் வந்து அதை கழுவணும். சோப்பு இருந்ததுன்னா சோப்பும் போட்டு கழுவணும், முதல் விஷயம். ரெண்டாவது, அடித்து பிடிச்சி ஓட வேணாம். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேக்சின் மற்றும் இம்யூனோகுளோபுலின் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு டோஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி மேலும் 3 டோஸ்க்கு வர சொல்லுவாங்க உங்களுக்கு வேக்சினுக்கு. இதுக்கெல்லாம் பெருசாக சைடு எஃபெக்ட்லாம் இல்லை. ரொம்ப சேஃபான ஒரு வேக்சின், ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேக்சின். அதால் இதெல்லாம் பண்ணணும். உங்களுக்கு டெட்டனஸ் ஊசி போடாமல் இருந்தாலோ அல்லது கடிபட்ட அந்த காயத்தை பொறுத்து அவங்க ஆன்டிபயோட்டிக்கும் கொடுப்பாங்க, டெட்டனஸ் தடுப்பூசியும் சேர்த்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா. முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது வந்து ரேபீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. மருத்துவத்தில் ரொம்ப சில கண்டிஷனுக்கு தான் நாங்கள் 100% ஃபேட்டல்ங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுவோம். ரேபீஸ் இஸ் 100% ஃபேட்டல். ஸோ அதனால் எந்த நாய்க்கடியையும் லேசாக எடுத்துக்காமல் உடனடியாக அந்த ஊண்டை கழுவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எடுத்துக்க வேண்டிய வேக்சின்ஸ், இம்யூனோகுளோபுலின் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் நாய் கடிச்சு இப்போ வந்து ஒருத்தர் வராரு, வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. போன பிறகு அவருக்கு அந்த ரேபிஸ் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? தடுப்பூசி போட்டாங்கன்னா அது நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன். ஸோ அதுவும் நான் சொன்ன மாதிரி முழு கோர்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரேபிஸ் வரதுக்கான சாத்தியக்கூறு ப்ராக்டிக்கலி 0. அதால் அவங்க போட்டுக்க வேண்டியது தான். ரேபிஸ் உங்களுக்கு அறிகுறி தெரியறதுக்கே 2 வாரத்துக்கு மேலே ஆகும். 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் கூட ஆகலாம். அதால் அவங்களுக்கு இமீடியட்டாக எந்த சிம்டமும் தெரியாது. நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டீங்க, இப்போ ரத்தம் வரலன்னா விட்டுறலாமா அப்படின்லாம். ப்ளீடிங் இருந்ததுன்னா ரேபிஸ் ரிஸ்க் ஹை. ஆனால் அதே சமயத்தில் வெறும் நகம் மட்டும் பட்டாலோ இல்லை பல்லு பட்டு ரத்தம் வராமல் இருந்தாலோ ரேபிஸ் வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ரத்தம் நீங்கள் வந்து ரேபிஸ் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து ஏதாவது டெஸ்ட் மூலம் கண்டுபிடிப்பீங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர்? டெஸ்ட் எல்லாம் ரிலையபிள் இல்லை. சிம்டம்ஸை வச்சு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். டெஸ்ட் இருக்கு, பட் முக்காவாசி டெஸ்ட் வந்து தேவைப்படாது. ட்ரீட் பண்ணக்கூடிய சமீபத்தில் பார்த்த பேஷண்ட்டை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். அந்த மாதிரி அதை ரேபிஸ் பாதித்த பேஷண்ட்டு எங்களுக்கு நெல்லூர்ல இருந்து ஒரு பேஷண்ட் வந்தாருங்க. நாய் கடிச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு, 2.5 மாதம் கழிச்சு அவருக்கு வந்து ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாரு, தூங்கிட்டே இருக்காரு. ஜுரம் அதிகமாக வருமா டாக்டர்? தூக்கம் வரலாம், வலிப்பு வரலாம், எல்லா வெரைட்டி ஆஃப் சிம்டம்ஸ் வரலாம். அவர் வந்து எங்ககிட்ட வரப்ப ரொம்ப அஜிடேட்டடாக வந்தார். அதாவது ஆம்புலன்ஸ்லேயே அவரை இறுக்கி பிடிச்சி தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ரொம்ப டெஸ்பரேட்டாக வேறு ஏதாவது வைத்தியம் பார்க்க முடியுமான்னு கேட்டு எங்கள் ஆம்புலன்ஸில் தான் வந்தார், 1066 அதெல்லாம் இல்லைங்க, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறப்ப இது கண்டிப்பாக உறுதியாக இறந்துருவாருங்கிற சொல்கிறப்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு அந்த ஃபேமிலியிலே ஆகட்டும், ட்ரீட் பண்ணுற எங்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டம். அதால் ரேபீஸ்க்கு வைத்தியம் இல்லை, ரேபீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, ரேபீஸ்க்கு தடுப்பு தான் இருக்குது. ரேபீஸ் தடுப்பூசி போடணுங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி டாக்டர். அதே நேரத்தில் வந்து இப்போ எனக்கு வந்து நாய் கடிக்காததுக்கு முன்னாடி கூட அதற்கான அந்த வேக்சினுக்கு அதை நான் எடுத்துக்கலாமா? ரேபீஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றுக்கு ஒரு வேக்சின் இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்குறேன். ஆமாங்க, ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ், இப்போ வெட்டினரி டாக்டர்ஸ்க்கு இல்லை அனிமல் ஹேண்ட்லர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் போட்டு விட்ருவாங்க. மற்றபடி எல்லாரும் பொதுமக்களுக்கு ரொட்டீனாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. தி அட்வைஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் அனிமல் ஹேண்ட்லராக இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்லேயே ரொம்ப 2-3 நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். நன்றி டாக்டர். இந்த நாய்க்கடி தொடர்பான நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துட்டு சில பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.